10வதுக்கு அந்த பகுதி வந்து ஒரு பாலைவனம் அது. அங்க வந்து நெவேடான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த நெவேடான்ற பகுதியில அது பெரும்பாலும் பாலைவனம் சார்ந்த பகுதி. அங்க இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஊர்னா கலிஃபோர்னியாவும், லாஸ் ஏஞ்சல்ஸும் தான். கலிஃபோர்னியா சாஃப்ட்வேருக்கு ரொம்ப ஃபேமஸு. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சூதாட்டத்துக்கு தலைநகரம் மாதிரி. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து இது ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த நேவல் பேஸ். 10வதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சாலை ஒண்ணு இருக்கு. ஹைவேஸ். அங்க வந்து அந்த ரூட்ட பூரா நம்பர்ல தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல NHன்னு நம்ம சொல்றோம்ல. NH45, NH7ன்னு சொல்றோம்ல. NH45னா இங்கேருந்து கன்னியாகுமரி வர போற ரோடு. NH7 வந்து இங்கேருந்து திருச்சி வர போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது NH45ல போயிடும். NH7 அப்படின்ற ரோடு வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, காஷ்மீர்ல தொடங்கி வர்ற ரோடு அது. இருக்கிறதுல லாங்கஸ்ட் ரோடு நம்ம ஊர்ல. அது மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவங்க NHன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. ரூட்டும்பாங்க. ரூட் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டா அந்த ரோடுன்னு அர்த்தம். அது மாதிரி அது வந்து 345ன்னு ஒரு ரோடு அது. அந்த ரோட்ல இருந்து தான் அதிகபட்சம் நீங்க அந்த இடத்த பார்க்க முடியும். அதை தாண்டிலாம் நீங்க உள்ள போக முடியாது. அதை தாண்டி உள்ள போனீங்கன்னா கைது செய்யப்படுவார்கள். இல்ல மிகப்பெரிய அளவுல ஃபைன் போடப்படும். ஆளை பொறுத்து. அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பகுதியை வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பகுதியாக மக்களால் பார்க்குற மாதிரி ஒரு செய்தி. அப்படி செய்திகளாக பரவ ஆரம்பிக்குது.